30 சங்கீதம் 116:7. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் இளைப்பாறுதல் தரும் தேவன். 5 சிந்தனை பொருட்கள். 1. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தருகின்றார். யாத்ராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. 2. கர்த்தரிடத்தில் கற்பவர்களுக்கு இளைப்பாறுதல். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 3. கர்த்தரிடத்தில் வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். மத்தேயு 11:28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்கிறது. 4. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள் என்று பார்க்கின்றோம். 5. கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தருகின்றார். 2 சாமுவேல் 7:11. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை பார்த்து, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே இளைப்பாறுதல் தருகின்ற தேவனை நாம் கிருபையாய் பற்றி பிடித்து கொள்வோம், அவரிடத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். நீ தந்த இந்த நல்ல நாளிலே நாங்கள் உம்முடைய கிருபைகளை முழுமையாய் பெற்றுக்கொண்டு உம்மிடத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.